ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த இலக்கியம் வந்துக்கிட்டு ஐயோ பிளட்டு தேவைப்படுதா, என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியலையே, நம்ம அத்தையோட குரூப்பும் அது கிடையாது, மாமாவோடதும் அது கிடையாது, என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்ருக்காங்க. அதுக்கு காரணம் டாக்டர் வந்து வெளியே வந்தவங்க அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார், அவருக்கு ரொம்பவே ரத்தம் வந்து வெளியே போயிருக்கு, அவங்களுக்கு ரத்த கூடிய சீக்கிரத்தில் ஏற்றி ஆகணும், நீங்கள் எப்படியாச்சும் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் யார் பிளட்டு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜானகியோடதும் மேட்ச் ஆகிறதில்ல, அவங்க வீட்டுக்கார் வேணும் இருக்காருலே அவரோடதும் மேட்ச் ஆகிறதில்ல. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா இது கௌதம் வந்து வேற ஒருத்தருடைய குழந்தை இல்லையா, அதனால் ஏங்க இப்படி பேசுனா எப்படிங்க, எப்படியும் அம்மா இல்லாட்டி அப்பாவோட பிளட் வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகும். அம்மா நீங்கள் உங்களோட பிளட்டு மேட்ச் ஆகும்னா அப்பாவோடதாச்சும் மேட்ச் ஆகும்ல, தயவு செஞ்சு கூப்பிடுங்க அப்படின்னதும் ஐயோ அவங்க அப்பா வேறு ஃபாரினில் இருக்காரு, நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் பெத்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்தாங்க இல்லையா, அதனால என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய ரத்த பந்தம் அப்படின்றது அவங்கள பெற்றவங்களுக்கு தான் இருக்குமே தவிர வளர்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. அதனால் அவங்க பிளட் குரூப் வந்து கண்டிப்பாக அந்த கௌதமுடைய அப்பாவுக்கு தான் கண்டிப்பாக இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சு அவங்க முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ரேவதி இருந்துக்கிட்டு ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க, அதான் கௌதமோட அப்பா இருக்காரு, நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க, கௌதமோட அப்பா கண்டிப்பாக வரதான் போகிறாரு, வந்து ரத்தம் கொடுக்க தான் போகிறாரு, நான் போய் பேசி கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. உடனே என்ன பேசிகிட்டு இருக்க நீ, உனக்கு அறிவு இல்லை கொஞ்சம் கூட, ஏன் பிள்ளைக்கு யாரோ ஒருத்தர் ஏன் பிளட்டு கொடுக்கணும், ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. ஜானகி கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ ஜானகி, இப்போ கௌதமோட உயிரை காப்பாற்ற வேண்டியது ரொம்பவே முக்கியம், அதனால் அவங்க அப்பா இங்கே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியணும், என்னை மன்னிச்சிரு, இத்தனை வருஷமாக நான் பாதுகாத்து வச்சுருந்தேன் அந்த ரகசியத்தை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன், உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கௌதமோட அப்பா யாருன்றது இப்போ தெரிஞ்சே ஆகணும், தெரிஞ்சால் மட்டும்தான் கௌதமோட உயிரை காப்பாற்ற முடியும். நம்மளோட ஈகோ பொறாமை இது எல்லாம் தூக்கி போட்டுட்டு கண்டிப்பாக இப்போ நம்ம நல்ல முடிவு எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்ல, சரி சொல்லி யார் தான் கௌதமோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அப்போ தான் சொல்கிறாங்க எஸ்எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வாரி போட்டுருது ஜானகி. ஐயோயோ அந்த கொலகாரப்பாவியா, அந்த கொடூர நாயகனா, அவனா உன்னுடைய புருஷன், அவனா கௌதமுடைய அப்பா, சூச்சு கேவலத்துக்கு கேவலம், இதோட கேவலம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. கௌதம் மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அவன் அந்த எஸ்எஸ்கேவை கொன்னே போட்டுருவான், ஏன்னா அவன் பிறக்காத்துக்கு முன்னே அவங்க அம்மாவை ஏமாத்தி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா அந்த எஸ்எஸ்கேவை விட்டு வைப்பான்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக விட்டு வைக்க மாட்டான். அப்படிப்பட்ட கோவத்தில் இருக்கிற நம்ம கௌதமுக்கு இப்போ யார் ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேவதி தான். ரேவதி நீ சொல்கிறது எல்லாத்தையும் அவன் நம்பிடுவான், ஆனால் அதுக்கப்புறம் பின்விளைவு பெருசாக இருக்கணும், வேறு என்ன பண்ணுறது, இப்போ நான் வந்து காப்பாற்றியாக ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கேன், அதனால் நான் காப்பாற்றி தான் ஆவேன், எனக்கு என் பையன் வேணும், என் பையனை உயிரோட மீட்கணும், அவன் அப்பா யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடுறாங்க எஸ்எஸ்கேவை பார்க்க. அதுக்குள்ளே எஸ்எஸ்கே நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஃபோன் பண்ண, என்ன இது பலிக்கடா, எப்போவுமே நம்ம ஃபோன் பண்ணால் கூட எடுக்காது, இப்போ என்னமோ அதுவே ஃபோன் பண்ணுது, என்னவா இருக்கும், ஒருவேளை பையன் யாருன்றது சொல்கிறத கூப்பிட்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹலோ எஸ்எஸ்கே எங்கே இருக்கீங்க, தயவு செஞ்சு எங்கே இருக்கீங்க சொல்லுங்க. நான் ஏன் எங்கேயோ இருக்கேன், உனக்கு என்ன, நீ வந்து நம்ம பையன் யாருன்னு காட்ட மாட்டேன், ஆனால் அதுக்காக நான் சும்மா இருப்பேன் நினச்சத, கண்டிப்பாக நான் தேடிக்கிட்டே தான் இருப்பேன், இப்போ இல்லை எத்தனை நாள் எத்தனை வருஷம் எத்தனை யுகம் ஆனாலும் சரி நான் கண்டுபிடிக்காமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே சொல்ல, அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, இப்போ நம்ம பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், நம்ம பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, கண்டிப்பாக அவனுக்கு நீங்கள் வந்து ரத்தம் கொடுத்து தான் ஆகணும், அப்படி கொடுக்கல அவனுக்கு உயிரே போயிடும் அப்படின்னு சொல்ல, என்னது என் பையன் உயிருக்கு போராடிங்கிறானா, அவட சக்க, இதுதான் நல்ல சான்ஸ், இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் போய் சரி அவன் யார் சொல்லு அப்படின்னு கேட்க, நீ எதுக்காக கேட்குறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் பையனை காப்பாற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குது, ஏன்னா உனக்கும் கௌதமுக்கும் ஒரே ஒரு ரத்தம், அந்த பிளட் குரூப் ஒரே இது மாதிரி இருக்கிறதுனால நீ மட்டும் தான் பிளட்டு கொடுக்க முடியும், என்னோடய பிளட்டும் வேறு, என்னோட இது நெகட்டிவ் குரூப்பு, அதை பாசிட்டிவ் குரூப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, ஓஹோ கௌதமா அந்த கலவணி பையன் தான் என்னோட பையனா, அவனுக்கு எதுக்கு நான் ரத்தம் கொடுக்கணும், அவன் எப்போவுமே அப்படியே பெரிய இது மாதிரி டிங் டிகானா டங் டகானா நேருவான், இப்போ நான் அவனுக்கு போய் நீ எனக்கு ரத்தம் கொடுக்க சொல்கிறேன், அதுவும் இல்லாமல் அவன் செத்தா கூட சாப்பிடும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே ஃபோனை வச்சிடறான். அட படுபாவி பையலே, என் வாழ்க்கையை கெடுத்து என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு கடைசியில் என் பையன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இப்போ அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், இப்போ கூட ஒரு மனசாட்சியில் அவன் பேசுகிறடா, நீ எல்லாம் மனுஷனாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்கு
என்னடா இது இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு, சரி இதுதான் நல்ல சான்ஸ், அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கானா, இதே சான்ஸை வச்சு அவன் கதையை இப்போ க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். இல்லைன்னா கடைசி வரையும் ஏதாச்சும் ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டு இவன் தான் என்னோட பையன் சொல்லிட்டு முக்கியமான சூழ்நிலை வந்து நம்ம மிரட்டினாலும் மிரட்டலாம். ஏன்னா இந்த கௌதமும் சரி அந்த ரேவதி சரி அப்படி செய்யக்கூடிய ஆளுங்க தான். முக்கியமாக இந்த இலக்கியா இருக்க பார்த்தியா செஞ்சக்கு அவன் இருந்துக்கிட்டு சும்மானே ஏற்றி விடுவா, இப்போ இதை ஏற்றி விட மாட்டான்னு என்ன நினச்சோம். அதனால் இவளுக்கிட்டலாம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக கிளம்பி நிற்கிற எஸ்எஸ்கே. அந்த நேரம் பார்த்து தாட்சாயணி உள்ள வர எங்கே கிளம்புறீங்கன்னு சொல்ல, முக்கியமான வேலைன்னு சொல்ல, ஐயோ எந்த நேரம் நமக்கு தாட்சாயணி பதட்டமாக இருக்காங்க. ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுது தெரியல இல்லையா. அதனால் அதுக்கப்புறம் நம்ம இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.